அழைத்தவரே என் ஊழியத்தின் ஆதாரமே. அழைத்தவரே என் ஊழியத்தின் ஆதாரமே. எத்தனை நிந்தைகள் எத்தனை தேவைகள் என்னை சூழ நின்றாலும் உம்மை பார்க்கின்றேன். எத்தனை நிந்தைகள் எத்தனை தேவைகள் என்னை சூழ நின்றாலும் உம்மை பார்க்கின்றேன். உத்தம ஊழியன் என்று நீர் சொல்லிடும் ஒரு வார்த்தை கேட்டிட உண்மையாய் ஓடுகின்றேன். உத்தம ஊழியன் என்று நீர் சொல்லிடும் ஒரு வார்த்தை கேட்டிட உண்மையாய் ஓடுகின்றேன். எங்க ஊழியத்துல வீணான புகழ்ச்சிகளும் பதவியின் பெருமைகளும் எங்களுக்கு வேண்டாம்ப்பா. உங்க கால் சுவடு மாத்திரம் போதும். வீணான புகழ்ச்சிகள் எனக்கு இங்கு வேண்டாமே. பதவியின் பெருமைகள் ஒரு நாளும் வேண்டாமே. வீணான புகழ்ச்சிகள் எனக்கு இங்கு வேண்டாமே. பதவியின் பெருமைகள் ஒரு நாளும் வேண்டாமே. ஊழிய பாதையில் ஒன்று மட்டும் போதுமே, அப்பாவும் கால்களின் சுவடுகள் போதுமே. ஊழிய பாதையில் ஒன்று மட்டும் போதுமே, அப்பாவும் கால்களின் சுவடுகள் போதுமே. அழைத்தவரே என் ஊழியத்தின் ஆதாரமே. விவிலியத்திலும் மானுட வரலாற்றிலும் அர்த்தமுள்ள பயணங்கள் பலவற்றை பார்க்கிறோம். அப்பயணங்களை போன்றே வெள்ளி விழா சிறப்பிக்கும் என் பாசமிகு அருட்தந்தை மரி லூயிஸ் அவர்களின் வழித்தடமும் அடர்த்தியுள்ள ஒரு வாழ்வை அங்குலம் அங்குலமாக பிறருக்கென 25 ஆண்டுகள் வாழ்ந்திருக்கிறார்கள். சீரிய ஒரு பந்தயத்தை 2000 ஆண்டில் சலேசிய சபையில் தொடங்கி புனித ஜான் போஸ்கோவின் வழிகாட்டுதலில் தம் இலக்கு பயணத்தில் 25 ஆண்டுகள் என்ற மைல்கல்லை கடந்திருக்கிறார்கள். இந்த மங்கள நன்னாளில் நாம் அனைவரும் மன நிறைவுடன் நம் பாசமிகு தந்தையை வாழ்த்துவோம். இவர் தம் வாழ்வில் பெற்ற அனைத்து நன்மைகளுக்காகவும் நல்ல அனுபவங்களுக்காகவும் இறைவனுக்கு நன்றி கூறுவோம். வார்த்தை வழியாய் வாழ்வு வழங்க என்ற விருது வாக்கோடு இறை குரலை தம் இதய குரலாக ஏற்று தம் வாழ்வை இறைவனுக்காக அர்ப்பணித்திருக்கிறார். வார்த்தை வாழ்வளிக்கிறது, வார்த்தை வல்ல செயலை புரிகிறது, வாக்கே இறைவனாய் இருக்கிறது. வார்த்தையே ஒரு மனிதனை இறை பிரசனத்திற்கு அழைத்து செல்கிறது. இறை வார்த்தையே நம் செயல்பாடுகளுக்கும் வளர்ச்சிக்கும் அடிப்படையும் அளவுகோலும் ஆகிறது. எனக்கு வலுவூட்டும் ஆண்டவரின் துணை கொண்டு என்னால் எதுவும் செய்ய ஆற்றல் உண்டு. நான் ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன், உன்னை விட்டு விலகவும் மாட்டேன். உன்னை என் உள்ளங்கையில் பொறித்து வைத்துள்ளேன். இத்தகைய இறை வார்த்தைகள்
நம்மை திடப்படுத்துகின்றன. இந்த மனநிலையில்தான் கடந்த 25 ஆண்டுகளாக இறை வார்த்தையை வாழ்வாக்கி அவர் தரும் சமாதானத்தில் நிறைவடைந்தும் அவர் அள்ளித்தரும் ஆற்றலினால் சவால்களை சாதனையாகவும் தடை கற்களை படிக்கற்களாகவும் வீழ்ச்சியை வளர்ச்சியாகவும் மாற்றும் மனம் கொண்டவராக வாழ்ந்திருக்கிறார். என் ஆன்மா ஆண்டவரை ஏற்றி போற்றுகின்றது. என் மீட்பராம் கடவுளை நினைத்து என் மனம் வேறு வகை கொள்கின்றது. அவரோடு சேர்ந்து நாமும் இறைவனை புகழ்வோம், இறைவனுக்கு நன்றி கூறுவோம். இந்த நன்னாளிலே அன்பினால் அவரை தொடர்ந்து இறைவன் ஆசீர்வதிக்க இத்திருப்பலியில் இணைந்து ஜெபித்து வெள்ளி விழா கொண்டாடும் நாயகனுக்கு கும்ப ஆரத்தி எடுத்து இத்திருப்பலியில் நாம் இணைந்து ஜெபிப்போம். ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நம் தந்தையாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் வாழ்வு தரும் தூய ஆவியாரிடமிருந்தும் அருளும் அமைதியும் உங்களோடு என்றும் இருப்பதாக. அன்பிற்கினியவர்களே, நம்முடைய மண்ணின் மைந்தர் புழுதியின் புதல்வர் அருள் பணியாளர் மா மரிய லூயிஸ் தனது 25ஆம் குருத்துவ அருட்பொருளின் வெள்ளி விழாவை இன்று நம்மோடு சிறப்பிக்கின்றார். கால் நூற்றாண்டுக்கு குருத்துவ வாழ்வில் இறைவனுடைய அருளை பெற்றதற்கு இறைவனுக்கு நன்றி கூறும் நாள். இந்த குருத்துவ அருட்பொழிவின் வெள்ளி விழாவில் அருள் பணியாளர் மரிய லூயிஸ் இறைவனுக்கோடு நாம் அவரை வாழ்த்துகின்றோம். இந்த வெள்ளி விழாவிற்கு வருகை புரிந்துள்ள அருள் பணியாளர்கள், குருக்கள், அருள் சகோதரிகள், அருள் சகோதரர்கள், இறை மக்கள், குடும்ப உறுப்பினர்கள்,
அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். இறையாசிர் நாம் அனைவரும் பெறுவோம். நம்முடைய பாசமிகு அன்பு தந்தை அருள் பணியாளர் மரிய லூயிஸ் தன்னுடைய திருப்பலியை, வெள்ளி விழா திருப்பலியை நம்மோடு சிறப்பிப்பதில் நாம் மகிழ்ச்சி அடைகின்றோம். இது ஒரு மாபெரும் பதிவு. நம்முடைய பங்கில் உங்கள் சார்பாகவும் என் சார்பாகவும் இந்த திருப்பலியை நிறைவேற்ற நம்முடைய அருள் பணியாளரை அன்போடு வரவேற்கின்றேன். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, 25 ஆண்டுகளாக இறைவன் என்னோடு இருந்து இந்த அருள் வாழ்விலே பயணித்ததற்காக இறைவனுக்கு நான் செலுத்துகின்ற நன்றியோடு இணைந்து இறைவனுக்கு நன்றி செலுத்த உங்களை அன்போடு அழைக்கின்றேன். இறை அருள் நம்மோடு இருந்து நம்மை தொடர்ந்து பாதுகாத்து வழிநடத்த வேண்டும் என்று இறை அருளை இறைஞ்சி மன்றாடவும். இந்த திருப்பதி தகுதியான முறையில் ஒப்பு கொடுத்து ஆண்டவருடைய அருளை நிறைவாக பெறுவதற்கு தடையாக இருக்கும் நம்முடைய பாவங்கள், குற்றக்குறைகள், பலவீனங்களுக்காக மனமருந்தி இறைவனின் மன்னிப்பை மன்றாடுவோம். முதல் வாசகம். ஏசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 43. இறை வார்த்தைகள் 1 முதல் 7 முடிய. யாக்கோபே, உன்னை படைத்தவரும் இஸ்ராயேலே, உன்னை உருவாக்கியவருமான ஆண்டவர் இப்போது இவ்வாறு கூறுகிறார்: அஞ்சாதே, நான் உன்னை மீட்டுக் கொண்டேன். உன் பெயரை சொல்லி உன்னை அழைத்தேன். நீ எனக்கு உரியவன். நீர்நிலைகள் வழியாக நீ செல்லும் போது நான் உன்னோடு இருப்பேன். ஆறுகளை கடந்து போகும்போது அவை உன்னை மூழ்கடிக்க மாட்டாய். தீயில் நடந்தாலும் சுட்டெரிக்கப்பட மாட்டாய். நெருப்பு உன்மேல் பற்றி எரியாது. ஏனெனில் உன் கடவுளாகிய ஆண்டவர் நானே, இஸ்ராயேலின் தூயவரும் உன்னை விடுவிப்பவரும் நானே. உனக்கு பணயமாக எகிப்தையும் உனக்கு ஈடாக எத்தியோப்பியா, சகா நாடுகளையும் ஒப்புக் கொடுக்கிறேன். என் பார்வையில் நீ விலையேற பெற்றவன், மதிப்பு மிக்கவன். நான் உன்மேல் அன்பு கூறுகிறேன். ஆதலால் உனக்கு பதிலாக மானிடரையும் உன் உயிருக்கு மாற்றாக மக்களினங்களையும் கொடுக்கிறேன். அஞ்சாதே, ஏனெனில் நான் உன்னோடு இருக்கிறேன். கிழக்கிலிருந்து உன் வழிமரபை அழைத்து வருவேன். மேற்கிலிருந்து உன்னை ஒன்று திரட்டுவேன். வடபுறம் நோக்கி அவர்களை விட்டுவிடு என்பேன். தென்புறத்திடம் தடுத்து நிறுத்தாதே என்று சொல்வேன். தொலை நாட்டிலிருந்து என் புதல்வரையும் உலகின் எல்லையிலிருந்து என் புதல்வி அறையும் அழைத்து வா. என் மாட்சிக்காக நான் படைத்த, உருவாக்கிய, உண்டாக்கிய, என் பெயரால் அழைக்க பெற்ற அனைவரையும் கூட்டி கொண்டு வா. ஆண்டவரின் அருள்வாக்கு. அழ
எனக்கு குறித்து வைத்ததும் நீரே, அழைத்ததும் நீர் அல்லவா. மக்களிடம் இருந்து என்னை தேர்ந்தெடுத்தீரே. படைகளின் ஆண்டவரே, பரிசுத்த தேவா, பாருலகும் எங்களது உம் தயவாலே. யாரை அனுப்பிடுவேன் உரைத்தவரே, இருக்கின்றேன் இருப்பவரே நான் என்றீரே. கடலை எடுத்து என் உதடுகளை துடைத்து, பாவங்களை கழுவி உம் மார்போடு தழுவி, உம் பணிக்காய் உருவாக்கி உருமாற்றி வைத்தீரையா. அழைத்ததும் நீர் அல்லவா, என்னை நினைத்ததும் நீர் அல்லவா. விண்ணுலகிலும் மண்ணுலகிலும் உள்ள ஒவ்வொரு குடும்பமும் உண்மையிலேயே குடும்பமாய் விளங்குவதற்கு காரணமாய் இருக்கின்ற தந்தையிடம் நான் மண்டியிட்டு வேண்டுகிறேன். அவருடைய அளவற்ற வாட்சிக்கேற்ப உங்கள் உள்ளத்திற்கு வல்லமையும் ஆற்றலும் தம் தூய ஆவி வழியாக தந்தருள்வாராக. நம்பிக்கையின் வழியாக கிறிஸ்து உங்கள் உள்ளங்களில் குடிகொள்வார்களாக. அன்பே உங்கள் வாழ்வுக்கு ஆணிவேரும் அடித்தளமுமாய் அமைவதாக. இறை மக்கள் அனைவரோடும் சேர்ந்து கிறிஸ்துவுடைய அன்பின் அகலம், நீளம், உயரம், ஆழம் என்னவென்று உணர்ந்து அறிவுக்கு எட்டாத இந்த அன்பை அறிந்து கொள்ளும் ஆற்றல் பெறுவீர்களாக. அதன் மூலம் கடவுளின் முழு நிறைவையும் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்களாக. நம்முள் வல்லமையோடு செயல்படுபவரும் நாம் வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் மேலாக அனைத்தையும் செய்ய வல்லவருமான கடவுளுக்கு திருச்சபையில் கிறிஸ்து இயேசு வழியாக தலைமுறை தலைமுறையாக என்றென்றும் ஆட்சி உரித்தாகுது. ஆமேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. நான் ஆடுகள் வாழ்வை பெறும் பொருட்டு, அதுவும் நிறைவாக பெறும் பொருட்டு வந்துள்ளேன். நல்ல ஆயர் நானே. நல்ல ஆயர் ஆடுகளுக்காக தம் உயிரை கொடுப்பார். கூலிக்கு மேய்ப்பவர் ஓநாய் வருவதைக் கண்டு ஆடுகளை விட்டுவிட்டு ஓடிப் போவார். ஏனெனில் அவர் ஆயரும் அல்ல, ஆடுகளும் அவருக்கு சொந்தமல்ல. ஓநாய் ஆடுகளை பற்றி இழுத்துக் கொண்டு போய் மந்தையை சிதறடிக்கும். கூலிக்கு மேய்ப்பவருக்கு ஆடுகளை பற்றி கவலை இல்லை. நல்ல ஆயன் நானே. தந்தை என்னை அறிந்திருக்கிறார், நானும் தந்தையை அறிந்திருக்கிறேன். அதுபோல நானும் என் ஆடுகளை அறிந்திருக்கிறேன், என் ஆடுகளும் என்னை அறிந்திருக்கின்றன. அவைகளுக்காக என் உயிரை கொடுக்கிறேன்.
இக்கொட்டிலை சேரா வேறு ஆடுகளும் எனக்கு உள்ளன. நான் அவற்றையும் நடத்தி செல்ல வேண்டும். அவையும் எனது குரலுக்கு செவி சாய்க்கும். அப்போது ஒரே மந்தையும் ஒரே ஆயரும் என்னும் நிலை ஏற்படும். தந்தை என் மீது அன்பு செலுத்துகிறார், ஏனெனில் நான் என் உயிரை கொடுக்கிறேன். அதை மீண்டும் பெற்றுக்கொள்ளவே கொடுக்கிறேன். என் உயிரை என்னிடமிருந்து யாரும் பறித்துக் கொள்வதில்லை, நானாகவே அதை கொடுக்கிறேன். உயிரை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு, அதை மீண்டும் பெற்றுக்கொள்ளவும் அதிகாரம் உண்டு. என் தந்தையின் கட்டளைப்படியே நான் இப்படி செய்கின்றேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. அவருடைய முதல் திருப்பலியினுடைய விருது வாக்கு என்னவாக இருந்திருக்கும்? முதல் திருப்பலியின் விருது வாக்கு 25 ஆண்டுகளுக்கு முன்பு டிசம்பர் மாதம் 26ஆம் தேதி. இதேதான் வார்த்தை வழியாக வாழ்வு வழங்க மண்ணுலக உருவற்று வெறுமையாக இருந்தது. ஆழத்தின் மீது இருள் பரவி இருந்தது. அப்பொழுது கடவுள் ஒளி தோன்றுக என்றார். அப்படியே ஆயிற்று. நீர்களுக்கு இடையில் வானம் தோன்றுக என்றார். ஆயிற்று. உலர்ந்த தரை தோன்றுக என்றார். அப்படியே ஆயிற்று. இவ்வாறு இறைவன் அவரது வார்த்தையின் வழியாக இவ்வுலகையும் இவ்வுலகில் உள்ள அனைத்தையும், ஏன் உங்களையும் என்னையும் அவரது வார்த்தையால் படைத்தார். அவரது வார்த்தையால் வாழ்வும் உயிரும் நம் ஒவ்வொருவருக்கும் கொடுத்தார். 6 வருடம் சென்னையில் சலேஷ் டான் போஸ்கோ திருத்தலத்தில் பங்கு தந்தையாகவும் இல்ல தந்தையாகவும் பணி செய்தார். 2 வருடம் சென்னையில் பெரம்பூர் பங்கில் இருந்தார். 1 வருடம் டான் போஸ்கோ காட்பாடியில் இருந்தார். 3 வருடம் டோமினிக் சாவியோவில் இருந்தார். 1 வருடம் சிகா சென்னையில் இருந்தார். இப்பொழுது புதுச்சேரியில் உதவி பங்கு தந்தையாக இருக்கின்றார். இப்பொழுது இன்று இந்த வருடத்தில் நாம் அவருக்கு வெள்ளி விழா கொண்டாடுகின்றோம். இது ரொம்ப கஷ்டமா? 25 வருடம் சாமி ஆகியிருக்கிறது. கஷ்டமா இல்லையா? கஷ்டமா? நான் 2 மாதங்களுக்கு முன்பு நானும் இதே ஜூபிலியை கொண்டாடினேன். எங்க அக்கா பையன்கிட்ட கேட்டேன், என்னடா நீ நினைக்கிற அப்படின்ட்டு. அவன் சொன்னான், மாமா உங்களுக்கு என்ன கஷ்டம்? நாங்கெல்லாம் எங்களுக்கு தான் மேரேஜ் ஆயிடுச்சு, ஒய்ஃபை பார்க்கணும், குழந்தைக்கு சம்பாதிக்கணும், படிக்க வைக்கணும். உங்களுக்கு எப்போ வேணாலும் எந்த வருஷம்னாலும் ஒரு பதவி உண்டு, ஒரு பணி உண்டு. உங்களுக்கு சாப்பாட்டை பற்றி கவலைப்பட வேண்டாம், மருத்துவ வசதியை பற்றி கவலைப்பட வேண்டாம், பயணம் எங்கு செல்ல வேண்டுமோ எப்படி செல்ல வேண்டும் என்று நினைக்கின்றீர்களோ அங்கு பயணம் செய்யலாம். அது ஒரு சுலபமான வாழ்க்கை தானே. இதற்கு இவ்வளவு பெரிய ஒரு செலிப்ரேஷன் தேவையா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? நான் ஃபாதர்ஸ்களை கேட்க மாட்டேன், என ரியாலிட்டி என்ன என்பது தெரியும். ஆனால் பொதுநிலையினர்களாகிய நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள்? பங்குல ஒவ்வொரு வருடமும் ஒரு அருட்தந்தைக்கு பிறந்த நாள் அன்னைக்கு கொண்டாடுவோம். அதே ஒரு செலிப்ரேஷன், இது ஒரு மெகா லெவல்ல இன்று கொண்டாடுகின்றோம் என்று நினைக்கின்றீர்களா? இல்லையா? மற்றவங்க ஒரு சில வேறு இல்லைங்கிறாங்க, மற்றவர்கள் என்ன நினைக்கிறீங்க? ஏன் சுலபமானது? இது ஒரு அடுத்த ஒரு ஜாலியான ஃபங்க்ஷன் தான். பல ஃபங்க்ஷனில் நாங்கள் ஒரு மெயின் செலிபிரண்டாக இருப்பது போல்தான் இன்றும் அருட்தந்தை மரியல் லூயிஸ் இருப்பதாக கூட நாம் நினைக்கலாம். எப்பொழுது என்றால், ஒரு குருவானவர் எப்பொழுது தன்னுடைய வாழ்வை மையப்படுத்தி, தன்னுடைய இலக்குகளை மட்டும் மையப்படுத்தி,
தனது கனவுகளையும் மட்டும் மையப்படுத்தி தனது குருத்துவ வாழ்வை வாழ்கின்றாரோ அப்பொழுது இந்த வாழ்வு மிகவும் சுலபமானது, இந்த வாழ்வு மிகவும் ஜாலியானதுதான், இந்த வாழ்வு மிகவும் வசதியானதுதான். ஆனால் இந்த வாழ்வு எப்பொழுது ஒரு சவால்களை சந்திக்கும் என்றால், 25 வருடம் நல்ல குருவாக இருக்க ஒருவர் முயற்சி செய்கின்ற பொழுது, 25 வருடமும் பணியை மையமாக வைத்து வாழ முயற்சி செய்கின்ற பொழுது, 25 வருடமும் பணி செய்யும் இடத்தில் நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொண்டு வர தினந்தோறும் போராடுகின்ற பொழுது, இது ஒரு துன்பங்களையும் துயரங்களையும் எதிர்கொள்ள வேண்டியது. நிறைய டிஸ்கரேஜ்மெண்ட் வரும், நிறைய தடைகள் வரும். அதை அருட்தந்தை மரியல் லூயிஸ் அளவுக்கு அதிகமாகவும் அவரது பணி வாழ்வில் சந்தித்துதான் கொண்டிருக்கின்றார். பல வருடங்கள் நாங்கள் ஒன்றாக பணி செய்திருக்கின்றோம். எங்களுடைய உள்ள குமரல்களையும் எங்களுடைய சக்சஸையும் எங்களுடைய ஃபெயிலியரையும் நாங்கள் பல மணி நேரங்கள் பல நேரங்களில் பல நாட்களில் பகிர்ந்து கொண்டிருக்கின்றோம். ஏனெனில் அருட்தந்தை மரியல் லூயிஸ் அவர்கள் எப்பொழுதும் நல்ல ஒரு நேர்மையின் குருவாக இருக்க முயற்சி செய்திருக்கின்றார். அவரது வாழ்வு எப்பொழுதும் பணியை மையமாக வைத்து தன்னை மறந்து செயல்பட்டு இருந்திருக்கிறது. அவரை நீங்கள் கேள்வி கேட்டால் உங்களது வாழ்க்கையில் எது மேலோங்கி நிற்கின்றது, எது நிலையாக இருக்கின்றது என்று கேட்டால் அவர் சொல்வார், நான் எனது பணித்தளத்திலும் எனது மக்களுக்கும் நான் செய்த பணிதான் எனது மனதில் ஆக்கிரமிப்பு கொண்டிருக்கின்றது. நான் சந்தித்த தடைகள், சந்தித்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், மனக்குமரல்கள் எல்லாம் ஒரு டெம்பரரியாக ஒரு நிலையற்ற தன்மையாக சென்றுவிட்டது. நான் ஒன்று கல்வி பணி, இரண்டாவது இறை பணி, மூன்றாவது நிர்வாக பணி. இந்த 3 பணியும் தான் அவரது 25 வருட குருத்துவ வாழ்க்கையை பிரதிபலிக்கின்றது. கல்வி பணி என்று கூறுகின்ற பொழுது 10 வருடம் தர்மபுரியில் இருந்தார். ஒரு பிஎட் காலேஜை தொடங்கி வளர்த்து ஒரு கோல்டன் ஏஜாக அதை உருவாக்கி இருந்தார். அந்த வார்த்தை வழியாக வாழ்வு கொடுக்க நூற்றுக்கணக்கான மாணவ மாணவிகளை ஆசிரியர்களாக ஆக்கி இன்று அவர்கள் தமிழகம் எங்கும் அதே வாழ்வை அவர்களுடைய வார்த்தை வழியாக கொடுத்து கொண்டிருக்கின்றார். ஆனால் இன்று அவர் தர்மபுரியில் இல்லை என்பதனுடைய தாக்கத்தை நாங்கள் அறிவோம். அவர் இருந்தது ஒரு கோல்டன் ஏஜ் அந்த பிஎட் காலேஜுக்கு. அவர் அவர்களுடைய கல்வி பணியில் ஒரு பெரிய ஒரு பீக்கை அடைந்தார் என்றால் ஒரு கல்லூரியை கட்டி எழுப்பி அதற்கு நல்லதொரு பங்கை இந்த சமுதாயத்தில் கொடுத்தார். அது எங்களுடைய சபை என்றும் மறக்காது, என்று மறக்க முடியாது. அயனாவரத்தில் 6 வருடம் இருந்தார். அயனாவர மக்கள் வந்திருக்கின்றார்கள், ஆகவே நான் தைரியமாக சொல்ல முடியும். 6 வருடம் கொரோனாவுக்கு முதல் வருடம் போய் சேர்ந்தார். அது டொன் போஸ்கோ திருத்தலம். அந்த திருத்தலம் பல வருடங்களாக புதுப்பிக்கப்படாமல் இருந்தது. அதை புதுப்பிப்பதற்கு ஒரு பெரிய திட்டத்தோடு கொண்டு எங்கள் சபை தலைவரை வந்து சந்தித்தார். கொரோனா சீசன். அப்பொழுது எங்க தலைவர் சொன்னார், ஒன்று திட்டத்தை கைவிட்டு விடு, இல்லைன்னா திட்டத்தை மாற்றி விடு. நீ கொண்டு வந்திருக்கிறது 1 கோடிக்கு மேலாக ஒரு ப்ராஜெக்டாக இருக்கின்றது. மக்களும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். மாவட்டத்திலும் அவ்வளவு பணம் இல்லை, வேறு எங்கும் பணம் நம்மால் மொபைலைஸ் பண்ண முடியாது என்று சொன்னார். ஆனால் மரியல் லூயிஸ் விட்டுவிடவில்லை. தனது வாழ்வாலும் தனது செயலாலும் தனது வார்த்தையாலும் அதே அயனாபுரம் மக்களை வைத்து யாரும் நினைத்து பார்க்காத அளவுக்கு இன்று அந்த டொன் போஸ்கோ திருத்தலத்தை புதுப்பித்தார். அது மட்டும் அவர் அவ்வாறு புதுப்பித்தார். அதே கேம்ப வாராரத்தில் உள்ள அது பள்ளிக்கூடமாக இருக்கலாம் அல்லது ஒரு பங்குக்கு தேவையான ஒரு பெரிய ஒரு ஹாலாக இருக்கலாம், மண்டபமாக இருக்கலாம், அதையும் அவர் புதுப்பித்தார். இவ்வளவு கல்வி பணியையும் இறை பணியையும் கட்டமைப்பு பணியையும் அவர் செய்வதற்கு காரணமாக இருந்தது ஒரு 5 குணநலங்கள் தான் அவரிடம். அதோடு நான் முடித்து விடுகின்றேன். நான் அவருடைய
சில்வர் ஜூபிலியாக இருப்பார். கை சுத்தம் உள்ளவர், வாய் சுத்தம் உள்ளவர். ஆகவேதான் அந்த அயனாபுர மக்களாக இருந்தாலும் சரி, வேறு எங்கு அவர் பணி செய்த இடங்களில் எல்லாம் மக்களை ஒன்று திரட்டி எதை சாதிக்க வேண்டுமோ, எதை செய்து முடிக்க வேண்டுமோ செய்ய முடிகின்றது என்றால் அவருடைய நேர்மையான ஒரு உள்ளம், நேர்மை முறையில் அவர் எல்லாவற்றையும் செய்வது. டிரான்ஸ்பேரண்டான முறையில் தான் அவர் எடுத்த அனைத்து முடிவுகளும் இருந்தன. ஒரு சிலர் எல்லோரையும் அரவணைத்து அன்போடு நடத்துவது. இன்று நமக்கு எல்லாருக்கும் தெரியும், தமிழகத்தில் இன்க்ளூசிவ் ஒரு கண்ணோட்டத்தோடு எல்லோரையும் அரவணைத்து சென்றதால் தான் அயனாபுரம் ஒரு பெரிய ரிச்சான ஒரு பணக்கார பங்கு அல்ல, மிகவும் சாதாரண மக்களுடைய பங்கு. அந்த மக்களை வைத்தே பல சாதனைகளை அவர் செய்திருக்கின்றார். விடாமுயற்சி. அது எங்க சபை தலைவர் டிஸ்கரேஜ் பண்ணாலும் சரி, அல்லது அவரோடு இருக்கின்றவர்களுக்கு டிஸ்கரேஜ் பண்ணாலும் சரி, தான் எடுத்த பணியில், தான் எடுத்த முயற்சியில் பின்வாங்காமல் முழு மனதோடு இறைவன் மேலும் அன்னை மரியாள் மேலும் நம்பிக்கை வைத்து, தன் மேலும் நம்பிக்கை வைத்து விடாமல் முயற்சி செய்து தான் எடுத்த காரியத்தை சாதிப்பவர். அவருடைய விருது வாக்குக்கு ஏற்ப அவருடைய வாழ்வு வழியாகவும் வார்த்தை வழியாகவும் நல்ல போதனையை கொடுப்பவர். அந்த வாழ்த்துவோம், அவருக்கு நன்றி கூறுவோம். அவரை பெற்றெடுத்தார் அவருடைய பெற்றோர்களுக்கு நன்றி கூறுவோம். உடன் பிறந்த சகோதர சகோதரிகளுக்கு நன்றி கூறுவோம். ஏனெனில் நீங்கள் அனைவரும் சேர்ந்துதான் அவருக்கு அந்த ஒரு சூழ்நிலையை, அந்த ஒரு தன்மையை கொடுத்து இருக்கின்றீர்கள். ஆகவே அருள் தந்தைக்கு நாங்கள் நன்றி கூறுகின்ற இந்த வேளையில், அவரை பாராட்டுகின்ற இந்த வேளையில், அவருடைய குடும்பத்தினர்களாகிய உங்கள் ஒவ்வொருவருக்கும் எங்களது நன்றியையும் எங்களது பாராட்டுகளையும் நாங்கள் அர்ப்பணிக்கின்றோம். அதே நேரத்தில் எங்களுடைய சென்னை சலேசிய மாநிலம் என்றும் அவருக்கு ஒரு நன்றி கடன்பட்டதாக இருக்கும். ஏனெனில் அவர் சென்ற இடமெல்லாம் இயேசுவை போல நல்லது செய்திருக்கின்றார், ஒரு முத்திரையை பதித்திருக்கின்றார், அவர் ஒரு லெகசியை பில்டு பண்ணி இருக்கின்றார். ஆகவே அவர் செய்த அனைத்து நலன்களுக்கும், அவர் நல்லவராக இருப்பதற்கும், வார்த்தை வழியாக வாழ்வு கொடுப்பதற்காகவும் இறைவனுக்கு நன்றி கூறுவோம். அருள் தந்தை அவர்களை பாராட்டுவோம். தொடர்ந்து இந்த திருப்பயல்கள் அவருக்காக ஜெபிப்போம். ஆமென். உந்தன் பாதம் சேர வேண்டும், தேசத்தந்தாயுங்கள் அருள் என்னை பேச வேண்டும். திரு அவைக்காக மன்றாடுகிறோம். நல்ல அயனம் என் இறைவா, உம் அழைப்பை ஏற்று உம் பணிவாழ்வை ஏற்றுள்ள திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவத்தார் மற்றும் இன்றைய வெள்ளி விழா திருப்பலியில் பங்கேற்க வந்துள்ள அனைத்து குருக்களையும் ஆசீர்வதியும். இவர்கள் தங்கள் பணியை தொடர்ந்து ஆழமாக வாழவும், பணியில் நிறைவு காணவும் தேவையான அருளை நிறைவாக வழங்கிய புனித லூர்து அன்னை வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அங்கு மக்களுக்காக மன்றாடுவோம். நான் திராட்சை கொடி, நீங்கள் அதன் கிளைகள் என்று விழுந்த இறைவா, என் பங்கிலுள்ள இறை மக்கள் அன்பிலும் நாணத்திலும் இறை பக்தியிலும் வளர்ந்து ஒற்றுமையுடனும் அமைதியிலும் வாழ்ந்து உமக்கு உகந்த சாட்சிகளாய் வாழ இறைவா உம்மை மன்றாடுகிறோம். வெள்ளிவிழா நாயகனுக்கான மன்றாடுவோம். அருள்மழை பொழியும் இறைவா, எம் பாசமிகு அருட்தந்தை மரியலின் சகோதரர்களை வார்த்தை வழியாய் வாழ்வு வழங்க என்ற விருதுவாக்கை ஏற்று உம் பணி செய்ய தேர்ந்தெடுத்து உம் அன்பையும் பதிவிறக்கத்தையும் நிறைவாக தந்து தனது குருத்துவ பணியை 25 ஆண்டுகளாகி நிறைவேற்றிட கரம் பிடித்து வழிநடத்திய உம் அன்பிற்காக நன்றி கூறியும், இனிவரும் காலங்களில் உம் பணியை திறம்பட செய்ய நல்ல உடல் உள்ள ஆன்ம நன்மை அளித்திட இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். உறவினர்களுக்காக மன்றாடுவோம். இறைவாக்கியை கேட்டு அதன்படி செயல்படுகின்றவர்களே என் தாயும் என் சகோதரரும் ஆவர் என்று மொழிந்த இறைவா, அருட்தந்தை மரியலிஸ் அவர்களை
இறைப்பணிக்காக அர்ப்பணிக்க ஊக்கமும் உற்சாகமும் தந்து உற்ற துணையாக இருந்து வரும் அவருடைய தாய், உடன் பிறந்த சகோதர சகோதரிகள், உற்றார் உறவினர்கள், நண்பர்கள், உபகாரிகள் மற்றும் கடந்த 25 ஆண்டுகளாக அவர்களின் குருத்துவ வாழ்விலே மனநிறைவு, மன மகிழ்ச்சிக்காக தங்களையே தியாகம் செய்தவர்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து எல்லா செல்வங்களையும் பொழிந்தருள இறைவாவை மன்றாடுகின்றோம். இறை நம்பிக்கையை ஆழமாக வேரூன்றி இறை விசுவாசத்தில் முழுமையாக வளம் பெற்று தன் குருத்துவ வாழ்வில் துணிவோடு 25 ஆண்டுகள் தன்னையே முழுமையாக இறைவனுக்கு அர்ப்பணித்து மகிழ்வும் வேளையில் என் அருள் தந்தை மரிய லூயிஸ் அவர்களின் வார்த்தை வழியாய் வாழ்வழங்க அடித்தளமாய் உள்ள தெய்வீக பலிக்கு பயன்படுத்தப்படும் புனித பொருட்களை அர்ப்பணித்து அவருக்காக மன்றாடுவோம். அன்பு ஆன்மீக பாதையில் 25 ஆண்டுகளாய் அனைவரும் அமர்வோம். பாதையில் 25 ஆண்டுகளாக அன்பு நிறை இதயத்துடன் பயணித்த உங்களின் தன்னலமற்ற அன்புக்கு இம்மலர் அர்ப்பணம். பொறுமையுடன் எப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலையிலும் பயணிக்கும் உங்களின் பொறுமைக்கு இந்த மலர் அர்ப்பணம். தாழ்ச்சி மரியாவை போல தாழ்ச்சியான ஜொலித்துக் கொண்டிருக்கும் அருள் தந்தை மரிய லூயிஸ் என்னும் தாழ்ச்சியின் சிகரத்திற்கு இந்த மலர் அர்ப்பணம். சாந்தம் என்ற ஆவிக்குரிய வரத்தை பெற்ற ஃபாதர் மரிய லூயிஸ் அவர்களுக்கு இந்த மலர் அர்ப்பணம். எதிர்நோக்கு ஆழமான அழுத்தமான எதிர்நோக்கோடு 25 ஆண்டுகள் வாழ்வு பாதையை கடந்து வந்த எதிர்நோக்கின் தந்தைக்கு இம்மலர் அர்ப்பணம். Forgiveness. To you we offer this flower, who sweetens the bitter situations you went through with a single word of forgiveness. Gratitude. To you we offer this flower, who by your gratitude has conquered the relations, friends and the whole world in your hands. Discipline. To you we offer this flower, who by your discipline stand high above others. Goal. To you we offer this flower as a tribute to your commitment to a religious life and to God's service among His people. Faith. We offer this flower to you in honor of your faith in God and your devoted service. விட்டுக் கொடுத்தல். இயன்றவராயினும் இயலாதவராயினும் தானாக முன்வந்து விட்டுக் கொடுக்கும் தங்களின் மாண்புக்கு இந்த மலர் அர்ப்பணம். கண்டிப்பால் பலரை திருத்தி வாழ்வில் உயர வைத்த உங்களுக்கு இந்த மலரை அர்ப்பணிக்கின்றோம். தன்னம்பிக்கையுடன் 25 ஆண்டுகளாய் தளரா உள்ளத்துடன் பயணித்த மாமா உங்களுக்கு இந்த மலர் அர்ப்பணம். விடாமுயற்சியினால் பல சோதனைகளையும் சாதனைகளாக மாற்றிய வெற்றி நாயகனுக்கு இம்மலர் அர்ப்பணம். கடின உழைப்பால் தடங்களை கதத்தெறிந்த தங்கத்திற்கு இந்த மலர் அர்ப்பணம். Mercy. We offer this flower to you who has a compassionate and merciful heart. Role model. We offer this flower to you who is a role model to the people whom you serve. Charity. We offer this flower to you who is so generous to the needy and offering unceasing help. Humility. To you we offer this flower who stands as a model of humility and humble service. Guide. We offer this flower to you as a sure guide to everyone who seek guidance and help.
வானளவு உயர்ந்து நிற்கும் தங்களுக்கு இந்த மலர் அர்ப்பணம். ஆர்வம் தளராத ஆர்வத்துடன் இன்று வரை கற்றுக்கொண்டிருக்கும் உங்களுக்கு இந்த மலர் அர்ப்பணம். புன்னகை உதடு விரிய மெல்ல சிரிக்கும் ஒளி எழுப்பாத உங்களின் மனம் நிறைந்த கள்ளம் கபடமற்ற புன்னகைக்கு இந்த மலர் அர்ப்பணம். நல் ஆளுமை எல்லா குணநலன்களையும் தன்னகத்தை கொண்ட நல் ஆளுமைக்கு இந்த மலர் அர்ப்பணம். நல்ல மேய்ப்பன் இயேசுவை போல வழிதவறிய மனிதர்களுக்கு நல்ல மேய்ப்பனாக விளங்கும் தங்களுக்கு இந்த மலர் அர்ப்பணம். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். என்றும் உள்ள மெய்யான குருவாகிய அவர் நிலையான பழிமுறையை ஏற்படுத்தினார். மீட்பளிக்கும் பழிப்பொருளாக முதல் தம்மையே உமக்கு ஒப்பு கொடுத்து தம் நினைவாக நாங்களும் பலி செலுத்த வேண்டும் என்று கற்பித்தார். எங்களுக்காக பலியான அவருடைய திருவுடலை உண்ணும் போதெல்லாம் நாங்கள் வலிமை பெறுகின்றோம். அவர் எங்களுக்காக சிந்திய திரு ரத்தத்தை பருகும் போதெல்லாம் நாங்கள் கழுவப்பட்டு தூய்மை அடைகின்றோம். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமருவோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது. உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி
அதை தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம், இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். மூவர் இறைவனுக்கு நன்றி செலுத்துவோம். தொடர்ந்து இறைவனின் அருள்கரம் என்னோடு இருந்து என் வழியாக இறை மக்களுக்கு அவருடைய அருள் ஆசியை வழங்க இறைவன் அருள் புரிய வேண்டும் என்று ஜெபித்து இந்த பாடலோடு இணைய அன்போடு உங்களை அழைக்கின்றேன். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மனிதரின் மனங்களில் நிறைவா மனிதனை
வார்த்தை வருஷம் புறா வழி நடத்தும் உங்க வார்த்தை. ஆதியிலே வார்த்தை ஆண்டவரே வார்த்தை வருஷம் புறா வழி நடத்தும் உங்க வார்த்தை. மாயாம ஓட போறோமே ஏன்னா உயிர் கொடுத்த உங்க வார்த்தை. சலிக்காம ஆட போறோமே ஏன்னா சிரிக்க வைக்கும் உங்க வார்த்தை. அழிவே இல்ல உங்க வார்த்தை முடிவே இல்ல தேவ வார்த்தை. அழிவே இல்ல உங்க வார்த்தை முடிவே இல்ல தேவ வார்த்தை. கட்சியில கமிட்டியில ஆட்சியில அரசியல்ல ஃபைட்டுக்கு ஒரு டே நைட்டுக்கு ஒரு மனுஷனோட வார்த்தை ஒன்ன உடைச்சு போடுமே. உலகத்தை நம்பாத உள்ளத்தை கொடுக்காத வீணான வார்த்தைய எப்போதும் பேசாத. அழிவே இல்ல உங்க வார்த்தை முடிவே இல்ல தேவ வார்த்தை. அழிவே இல்ல உங்க வார்த்தை முடிவே இல்ல தேவ வார்த்தை. ஒரே ஒரு சுகமளிக்கும் தீர்க்கமான தரிசனத்தில் உருக்கமான அன்பு கொண்ட இயேசுவே வார்த்தையாக மாறிவிட்டாரே. வந்தாரே வார்த்தையாக தந்தாரே சுகத்தை தந்தாரே. வாழ்க்கைய திருப்பி போட்டாரே சொன்னாரே சொல்ல வைத்தாரே. உங்க வார்த்தை முடிவே இல்ல தேவ வார்த்தை. அழிவே இல்ல உங்க வார்த்தை முடிவே இல்ல தேவ வார்த்தை. மாறாவின் கசப்ப மதுரமாக்கும் வார்த்தை. கசப்பான வாழ்க்கைய இனிப்பாக்கும் வார்த்தை. பேச வைக்கும் ஜெபிக்க வைக்கும் ஆவியிலே பாட வைக்குமே. அக்கினியா மாறுவோம் உலகத்தையே கலக்குவோம். அன்பாவே நடப்போம் இயேசுவையே உயர்த்துவோம். சேர்ந்து அழிவே இல்ல உங்க வார்த்தை முடிவே இல்ல தேவ வார்த்தை. ஆதியிலே வார்த்தை ஆண்டவரே வார்த்தை வருஷம் புறா வழி நடத்தும் உங்க வார்த்தை. ஆதியிலே வார்த்தை ஆண்டவரே வார்த்தை வருஷம் புறா வழி நடத்தும் உங்க வார்த்தை. மாயாம ஓட போறோமே ஏன்னா உயிர் கொடுத்த உங்க வார்த்தை. சலிக்காம ஆட போறோமே ஏன்னா சிரிக்க வைக்கும் உங்க வார்த்தை. அழிவே இல்ல உங்க வார்த்தை முடிவே இல்ல தேவ 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 வார்த்தை. தேங்க்யூ மரியம். அனைவருக்கும் வணக்கம். இந்த அருமையான விழாவிலே வாழ்க்கையில் வார்த்தை வழியாக வளம் சேர்த்த தம்பி லூயிஸ் எவ்வாறு எழுத்தளவிலும் அவருடைய வார்த்தையை வெளிப்படுத்தியிருக்கின்றார். என்றும் நிலையான அவருடைய சிந்தனைகள். அவருடைய 25 ஆண்டுகளுக்கு அன்பின் ஆணிவே இறையேசு. 25 ஆண்டுகளிலே உறவுக்கு அவருக்கு அடிப்படையாக அமைந்ததும் இந்த அன்பு. இதுவே அவருடைய ஆணிவே. இந்த அருமையான புத்தகம்
பிறந்து சிறகடிக்கின்ற இவ்வுலக வாழ்வில் சிறந்தே பிறந்த தமிழ் மொழியின் பிறப்பிடமாகிய தமிழகத்தில் நாள்தோறும் பொழுதுகள் புலர்கின்றன. ஆனால் என்று புலர்ந்திருக்கும் பொழுதுக்கு சிறப்பு உண்டு. ஆம், அருட்பணி தம்பி மரிய லூயிஸ் அவர்களின் அருட்பொழின் வெள்ளி விழா அன்பின் ஆணிவே அகிலத்தில் வேறொன்றும் விழா. இரு பெரு விழாக்களால் இன்றைய பொழுது சிறப்பு பெறுகின்றது. தமிழ் அன்னை தமிழ் உலகிற்கு காலத்தால் அழியாத பல நல்ல நூல்களை கொட்டி தந்திருக்கின்றாள். இதில் கிறிஸ்துவர்களின் பங்கு மிக பெரிது. இவ்வரிசையில் இன்று அருள் முனைவர் தம்பி மரிய லூயிஸ் அவர்களும் தங்கள் வாழ்வில் கண்டு கேட்டு ஒத்து நோக்கி உய்த்துணர்ந்தவற்றை அன்பின் ஆணிவேர் என்ற நூலாக்கி தமிழுக்கு சூட்ட இருக்கின்றார். இவ்வுலகில் இரவா பொருளோடு வாழ்கின்றவர்கள் யார் என்று கேட்டால் எழுத்தாளனும் எழுத்துகளும் மட்டுமே. காரணம், வரலாற்றை, பழக்க வழக்கங்களை, மரபுகளை அடுத்த தலைமுறைக்கு கடத்தும் உன்னத பணியை செய்கிறார்கள். இந்த புத்தகம் ஒரு சமூகத்தின் நிலைப்பேருடைய சொத்து மட்டுமல்ல, அழியா வரம் பெற்ற புத்தகங்கள் மக்களிடையே இன்று நிலவும் தொடர்பு ஊடகங்களாகவும் எல்லோரும் எழுத்தாளர் ஆகிவிட முடியாது. அவர் எளிதாக நூலை படித்துவிட முடியாது. வெள்ளி விழா நாயகன் கல்வி சூழலில் பெற்ற அனுபவம் நாம் மறைவுரையில் கேட்டது போல, மறைவுரையில் அவருடைய கல்வி பணியை பற்றி கேட்டோம். அவருடைய அடிப்படை பாடம், அவர் படித்தது படிப்பித்தது எல்லாம் தமிழ். இந்த இறை மக்களோடு தன்னை முழுமையாக அர்ப்பணிக்கும் இறைப்பணியை பெற்ற அனுபவமும் ஒரு சேர இணைத்து நூலை படித்திருக்கிறார். அன்பின் ஆணிவேர் என்ற நூலை தமிழ் உலகிற்கு தந்திருக்கும் அன்பு தம்பியை பாராட்டுகின்றேன். அனுபவித்து உணர்ந்த கருத்துக்களை பதிவு செய்திருக்கும் பாங்கு படிக்க படிக்க நம் மன கேமராவில் காட்சிகள் அப்படியே பதியும் விதமாக அமைத்திருக்கிறார். தெளிவான உரைநடை, உலகட்டும் சிந்தனை தெளிவு, அரிய செய்திகளை வெளிக்கொணரும் இவரது செயல்கள் இறை மக்களும் தமிழ் உலகமும் பயனடையும் வாய்க்காலாக அமையட்டும் என வாழ்த்துகிறேன். இப்பொழுது எழுத்தாளர் அருள் முனைவர் தம்பி மரிய லூயிஸ் அவர்கள் எழுதிய அன்பின் ஆணிவேர் நூல் வெளியிடப்படுகின்றது. நூலை அவரே வெளியிடுவார். நூலின் முதல் பிரதியை குடும்பத்தின் மூத்த அருள் பணியாளரும் துறவர வாழ்வில் 60 ஆண்டுகளாக இறைப்பணியில் ஈடுபடுவருமான அடுத்த ஆண்டு, இந்த ஆண்டு 60 ஆண்டுகள் இறை வார்த்தை பாட்டில், அடுத்த ஆண்டு 50 ஆண்டுகள் விருத்துவத்தில் அருள் பணி நம்முடைய சித்தப்பா லூர்துசாமி அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள். இரண்டாவது பிரதிநிதியை அருள்பணி மரிய லூயிஸ் அவர்களின் மூத்த சகோதரி திருமதி மரிய செல்வி செலீன், அது இல்லையா, இமாக்குலேட் பெரிய அந்த தங்க மேல மேல இந்த தங்க மேல பாசம் வந்துச்சு. சரியா, முதல்ல செலீன் அப்படின்னாரு, உன் மேல அதோட பாசம். சரியா, சின்ன பிள்ளைன்னா சின்ன பிள்ளை அது மேல செல்லும். ஓகே ஓகே. மூன்றாம் பிரதிநிதி நூல் உருவாக உதவி பொருத்தமான அணிந்துரை வழங்கிய கவிஞர் முனைவர் ஜெபதீபா, பேராசிரியர் சலமாரி கல்லூரி அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள். அன்பின் ஆணிவேர் என்ற இந்த நூல் திருவிவிலியமும் திருக்குறளிலும் இருக்கின்ற நட்பு பற்றிய சிந்தனைகளை தாங்கி வருகின்றது. இதற்கு வாழ்த்துரை வழங்கிய சென்னை மயிலை உயர் மறை மாவட்டத்தின் முன்னாள் பேராயர் ஏஎம் சின்னப்பா அவர்களுக்கும், சேலம் மறை மாவட்டத்தின் ஆயர் முனைவர் ராயப்பன் அவர்களுக்கும் சிறப்பான நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். அவர் இருவரும் இந்த நூலுக்கு வாழ்த்துரை வழங்கியிருக்கிறார்கள். இந்த நூலுக்கு அணிந்துரை வழங்கியிருக்கின்ற முனைவர் ஜெபதீபா அவர்களுக்கும் சிறப்பான நன்றியை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த புத்தகத்தை அறிமுகம் செய்து வைத்த அண்ணன் வேட்பாளர் அவர்களுக்கும் சிறப்பான நன்றி. அனைவரும் கரவொலி எழுப்புவோம்.
இன்னும் காலை உணவு சொல்லிக்கிட்டே இருக்க முடியாது, டைம் ஆயிடுச்சு. உங்களுடைய பொறுமையை நான் தொடர்ந்து சோதிக்க விரும்பவில்லை. சுருக்கமாக 3 வார்த்தை சொல்லி முடிக்கின்றேன். நிறைய பேச ஆசைதான், ஆனால் நேரம் இப்போதான். தந்தையை பற்றி மறைவுரையிலே விரிவாக நாம் கேட்டோம். மிக அருமையாக எல்லாவற்றையும் தொகுத்து கூறிவிட்டார் தந்தை அருளானந்தர், அவருடைய உற்ற நண்பர், தோழர் எல்லாம். அதனால் அந்த கருத்துக்களை நான் அப்படியே என்னுடைய கருத்தாகவும் பகிர்ந்து கொள்கிறேன். தேங்க்யூ ஃபார் யுவர் நைஸ் தாட்ஸ். அது இல்லாமல் 3 வார்த்தைகள், ஏன்னா எனக்கு அது எல்லாமே எனக்கு ரொம்ப விருப்பம் தான் அதெல்லாம் சொல்கிறதுக்கு. ஆனால் சொன்னதையும் திருப்பி சொல்ல வேண்டியதெல்லாம் நான் நினைக்கிறேன். முதலாவதாக நாம் தந்தையோடு இந்த விழாவுக்கு முன்பாக ஒரு சில மணித்துறைகள் பேசிட்டு இருந்தோம். அப்போது அவரே சொன்னதுதான், அப்புறம் பிறகு நன்றிவரையிலும் சொல்லிவிட்டார். அதாவது அவர் தெரிந்தவர்கள் வேண்டியவர்கள் எல்லாரையும் கூப்பிட்டு இருந்தா இந்த சாமியானா பார்த்தார், இது போல 3 சாமியானாவது போட வேண்டியிருக்கும். எங்கள் மண்ணின் மைந்தர் அருட்பணியாளர் அருட் திரு மரிய லூயிஸ் அடிகளார் அவர்களுடைய இந்த வெள்ளி விழாவிற்கு வருகை தந்த உங்கள் அனைவரையும் மணலப்பாடி இறைமக்கள் சார்பாக அன்புடன் வருக வருக என்று வரவேற்று ஒரு சில வார்த்தைகளை கூற விளைகிறேன். ஃபாதர் பேசும்போதே சொல்லியிருப்பார், நாங்கள் 3 பேர் குருக்களாக இருக்கிறோம், 3 பேரும் எஸ்டிபி செலேஷியலாக இருக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்படி இருக்கும்பொழுது அந்த 12 வீடுகளிலிருந்து வந்த கூட்டம் மட்டும் இது இல்லை. அவங்க இருந்தாங்கன்னா ஒரு மூலையில் கொஞ்சம் தான் இருக்கும். இது ஃபாதருடைய அன்பாலும் அவர் நடந்து கொண்ட முறையாலும் அவர் மேல் நீங்கள் கொண்ட அன்பின் வெளிப்பாடாக பாசத்தாலும் இது தானா சேர்ந்த கூட்டம். என்னுடைய மச்சான் வந்து சேரடாட் காலேஜில் படிச்சுன்னு இருக்கிறான். அப்போ ஃபாதர் வந்து டாமினிக் சோவியாவில் திருப்பத்தூரில் ஒர்க் பண்ணின்னு இருக்கிறார். இருக்கும்போது ஒரு நாள் லீவுக்கு எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கிறான். அவங்க வந்து வெளியூர், இந்த ஊரை பற்றி தெரியாது, அறந்தாங்கி, இங்கே யார் இருக்காங்க, இந்த ஊரில் எதுவுமே தெரியாது. அப்படிப்பட்ட ஊர்லேருந்து வந்திருக்கும்போது இதுமாரி ஞாயிற்றுக்கிழமை லூயிஸ் பூசை வைக்கிறாரு, நான் கிளம்பணும் அப்படின்னு சொன்னேன். இருமச்சா நானும் வரேன் பூசைக்கு அப்படின்னா. என்னடா லூயிஸ் ஃபாதர் வராருன்னு உடனே நீ வர, அவர் யாருன்னு உனக்கு தெரியுமா என்ன ஏது அப்படின்னு நான் கேட்கும்போது அவன் சொன்னான், இது மாதிரி எங்கள் காலேஜுக்கு வந்து ஃபெஸ்டிவலுக்கு மாஸ் வைக்க வருவார். அப்படி மாஸ் வைக்க வரும்போது அவருடைய பிரசங்க மறைவுரையை கேட்கறதுக்கு அத்தனை காலேஜ் பிள்ளைகளும் அவ்வளோ ஆர்வமாக இருந்து கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காலேஜ் படிக்கிற பிள்ளை ஃபாதருடைய மறைவுரையை கேட்கறதுக்கு திருப்பலிக்கு வரான் அப்படின்னு நினைச்சு பார்க்கும்போது ஃபாதருடைய மறைவுரை எப்படி அனைவரையும் ஈர்த்தது. அவருடைய மறைவுரையினுடைய சிறப்புக்கு இதை விட மிகச்சிறந்த எடுத்துக்காட்டா எதுவும் சொல்ல முடியாது. அவ்வளோ அருமையான மறைவுரை ஆற்றக்கூடிய எங்களுடைய மண்ணின் மைந்தர். இது வந்து பிரிண்ட் தான் எடுத்தாங்களா இல்லைன்னா இது எழுதண்டா அப்படின்னு சொல்ற அளவுக்கு அப்படி இருக்கும் அவருடைய கையெழுத்து. அது எனக்கு இத்தனை ஆண்டுகள் ஆனாலும் அவரை பத்தி பேசணுன்னே அது எனக்கு அவ்வளோ ஞாபகத்துக்கு வருது. இத்தனை ஆண்டம் அவ்வளோ அருமையாக அவருடைய கையெழுத்து, முத்து முத்தான கையெழுத்துக்கு சொந்தக்காரர். இது மட்டும் இல்லாமல் மற்றது எல்லாமே ஃபாதருங்க எல்லாம் சொல்லிட்டாங்க. அவருடைய குரல் வளம், அவருடைய பேச்சு திறமை, அவருடைய அந்த பாடல் எல்லாமே நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. திரு ஜீவானன் அவர்கள் பொன்னாடை போட்டு எங்களுடைய மகிழ்ச்சியை தெரிவிப்பார். திருமதி மேரி டீச்சர் அவர்கள் எங்கள் சார்பாக ஒரு அன்பளிப்பு கொடுத்து எங்களுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்துகின்றார்.
அடுத்ததாக வெள்ளிவிழா நாயகரை வாழ்த்தி தம் உள்ளத்து உணர்வுகளை ஆங்கிலத்தில் வெளிப்படுத்தி வாழ்த்து மடலாக வாசிக்க வருகிறார் செல்வி புளோரிடா. It is my joy and honor to speak about the life and journey of Reverend Father Maria Lewis. It is with immense joy and deep gratitude that I stand before you today to speak about a very special person, someone who is not only beloved priest but also my dear Mama, Reverend Father Maria Lewis, as we celebrate 25 years of faithful service to God and to the Church. Born on 26th of May 1972 in the humble village of Malapadi in Villupuram district, Father Maria Lewis was the fifth child in a family built a strong value and faith. Just 5 days after his birth, on 31st of May, he was baptized, a sign perhaps that his journey with Christ would be one of purpose and divine calling. He was raised by loving parents Father Maria Prakasam and Mother Margaret, who instilled in him the seed of faith that would one day blossom into a lifelong vocation. From a young age, it was evident that God has placed a special grace upon him. Those who knew him could see a quiet strength, a spiritual power. நாம் அவருக்கு நிறைய நன்றி கடன் பட்டுள்ளோம். முதலில் கிரீடம் அணிபவர் பங்கு பேரவை துணைத் தலைவர் நெல்சன் அவர்கள். அவரோடு தொடர்ந்து மாலை அணிபவர் செயலாளர் டரன்ஸ் அவர்கள். அடுத்து பொன்னாடை அணிபவர் சிட்டி லூயிஸ் அவர்கள். அவையில் கூடியிருக்கும் அனைவருக்கும் வணக்கம். இறைவனின் திட்டத்தின்படி திரு மரிய பிரகாசம் திருமதி மார்கரெட் அவர்களின் அன்பு மகனாக மணலப்பாடி மண்ணில் பிறந்து வளர்ந்து இறைவனுக்கு இனியவராய் குருத்துவ வாழ்விற்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு நிறைவாழ்வை நோக்கிய பயணத்தில் இன்று பிறந்த மண்ணில் வெள்ளி விழா நன்றி திருப்பலியை நிறைவேற்றிய எங்கள் அயனாவரம் டொன்போஸ்கோ திருத்தலத்தின் முன்னாள் அதிபரும் பங்கு தந்தையுமான அருட்பணி மரிய லூயிஸ் அவர்களுக்கு அயனாவரம் பங்கு மக்களின் சார்பாக வாழ்த்துக்கள் கூறி மகிழ்கின்றோம். அருமையான தந்தையை எங்கள் டொன்போஸ்கோ திருத்தலத்திற்கு 6 ஆண்டுகள் பணியாற்ற அழைத்து வந்த இறைவனுக்கு நன்றி கூறி வணங்குகின்றோம். இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. தண்ணீரை கடந்தேன், சோதனை ஜெயித்தேன், மதிலை தாண்டினேன் உம்பலத்தால். தண்ணீரை கடந்தேன், சோதனை ஜெயித்தேன், மதிலை தாண்டினேன் உம்பலத்தால். நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா.
ஆபத்து நாளில் அனுகூலமான துணையுமானீரே நன்றி ஐயா. ஆபத்து நாளில் அனுகூலமான துணையுமானீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவே. நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவே. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. உம் கரம் நீட்டி ஆசீர்வதித்து எல்லையை பெருக்கினீர் நன்றி ஐயா. உம் கரம் நீட்டி ஆசீர்வதித்து எல்லையை பெருக்கினீர் நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவே. நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவே. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. அபிஷேகம் தந்து வரங்களை ஈந்து பயன்படச் செய்தீரே நன்றி ஐயா. அபிஷேகம் தந்து வரங்களை ஈந்து பயன்படச் செய்தீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவே. நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவே. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. கிருபைகள் தந்து ஊழியம் தந்து உயர்த்தி வைத்தீரே நன்றி ஐயா. கிருபைகள் தந்து ஊழியம் தந்து உயர்த்தி வைத்தீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவே. நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவே. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. தண்ணீரை கடந்தேன் சோதனை ஜெயித்தேன் மதிலை தாண்டினேன் உம்பலத்தால். தண்ணீரை கடந்தேன் சோதனை ஜெயித்தேன் மதிலை தாண்டினேன் உம்பலத்தால். நன்றி நன்றி ஐயா.